ஹாய் பிரதர். இது என்ன ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணதுலேயே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணது. இத்தனை வருஷத்தில் நான் வேலை செஞ்சு, இவங்க வீட்டில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண கஸ்டமர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த டைம்லேருந்து நானும் சர்வீஸ் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2026 வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே. இதில் நான் நிறையா கஸ்டமர் வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கலான்ற மாதிரி, ஒரு கஸ்டமர் வீட்டில் நான் இவ்வளோ வருஷத்தில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண கஸ்டமர் யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு மீன் அந்த 2000 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, கடையாண்ட வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து நின்றுட்டு, தம்பி வாஷிங் மிஷின் ரிப்பேர் பாப்பியாப்பா அப்படின்னும் போது நமக்கு அப்படியே பயங்கரமாக கான்ஸ்டபிள் கூப்பிட்றாரு நம்மளை வேலைக்கு. கூட இருக்கிற பசங்கிட்டலாம் அந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்குலாம் நான் போய் வேலை செஞ்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கெலாம் வேலை செய்கிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த எஸ்ஐலாம் வந்துட்டு இது மாதிரி ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, அதுவும் எஸ்ஐனா நம்ம ஏரியாவோட எஸ்ஐ வீட்டில் வேலை செய்கிறதுன்றது பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைமில். ஆஹா, நம்ம போய் அந்த எஸ்ஐ வீட்டில் வேலை செஞ்சுட்டோம் நம்ம அப்படின்ட்டு பசங்கட்டலாம் அப்படியே அந்த ரோட்டில் அவர் எஸ்ஐ போனார்னா அவர் கை காமிச்சா உடனே, அவர் கை காமிச்சாருன்னா உடனே அவள் தான் கெத்தாக இருக்க மாதிரி இருக்கும். பசங்க என்ன மச்சான்னு கேட்பாங்க, அவர் வீட்டிலாம் போய் நான் வேலை செஞ்சுக்கிறேன்டா, அப்படியாடான்னு வந்தாங்க அப்படிலாம் வந்து. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் நான் ஒர்க் பண்ணி, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நிறைய அந்த அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட இடங்கள், ஆஃபீஸுங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நான் ஷேர் பண்ண விரும்பலை. நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டைமில் வந்து மெக்கானிங்களுக்கு பஞ்சம் கிடையாது. இப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு குயிக்காக கிடைக்கிற மெக்கானிக் யாருன்னா ஏசி மெக்கானிக்காக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாளாக ஒரு கார்பெண்டரை தேடுறாங்க, கண்டே பிடிக்க மாட்டுது. போனால் நான் பிஸின்றாங்க, நீ அவரை பாருன்றாங்க, நான் நாளைக்கு வரேன்றாங்க, நாளைக்கு பண்ணால் ஃபோன் வச்சு எடுக்க மாட்டுறாங்க. அதை விடுங்க, அது அப்பாற்பட்ட விஷயங்கள். கார்பெண்டரு அது மாதிரி. யார் ரொம்ப ஈஸின்னா ஏசி மெக்கானிக் தான் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சதில்லை. ஆனால் அந்த டைமில் அப்படி கிடையாது. நான் சொல்கிற டைம்லாம் ஏசியே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ எப்படி ஏசி மெக்கானிக் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஏசின்றது ரொம்ப கம்மி. இன்றைக்கி 1000 ஏசி இருக்குன்னா அன்றைக்கி ஒரு 50 ஏசி இருந்திருக்கலாம் என்னோடய கேல்குலேஷன். பெரிய பெரிய ஆஃபீஸுங்கள், பெரிய பெரிய வீடுங்களில் மட்டும்தான் நாங்களாம் ஏசி பார்த்தோம். அந்த டைமில் மேக்ஸிமம் பார்த்து இந்த ஃப்ரிட்ஜ் கம்ப்ளைண்ட், வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம். ஏசி எங்கேயாவது 1 2 அப்போலாம் ஸ்பிட்டும் கிடையாது, விண்டோ ஏசி தான் இருக்கும் ஃபுல்லுன்னு சொல்லி. ஸோ அப்போ மெக்கானிக்ன்றது ரொம்ப கஷ்டன்றதால அப்போ எங்களை தேடி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கன்னு நினைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்போது அதை நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் காப்பாற்றிக்க காரணம் நான் கிடையாது. என் கூட இருக்கிற பசங்க யாருமே எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல. சிலர் வருவாங்க, சிலர் நம்ம நம்ப முடியாது திடீர்னு வரும். ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம கூட இன்னி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. சிலர்லாம் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணல. அப்புறம் ஓகே, நம்ம டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டோம். டாப்பிக்குள்ளே வரும். யார் அந்த ப்ரௌடட் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எங்களுக்கு ஒரு கால் வருது, இது மாதிரி இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி வீட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. சரி, நாங்களும் போயிட்டு அவர் வீட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணோம். அப்புறம் அவர் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடோட டிஜிபி ஆகிட்டார். அப்போ நாங்கள் தமிழ்நாடோட டிஜிபி வீட்லேயே ஒர்க் பண்ணோம் அப்படின்றது வந்து பயங்கர ப்ரௌடாக இருந்தது. ஒரு சின்ன டைமில், சின்ன வயசில் ஒரு கான்ஸ்டபிள் அவங்க வேலை கொடுத்ததுக்கே ப்ரௌடாக இருந்த நம்ம இன்றைக்கி ஒரு தமிழ்நாடோட டிஜிபி வீட்லேயே நம்ம வேலை செய்கிறன்றது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் அந்த விஷயத்தை. தேங்க்யூ.